என் ஸ்டைலில் மட்டன் பொடிக்கறி எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு பட்டை, லவங்க, கிராம்பு, சோம்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது பாருங்கள், அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் நல்லா ஆல்ரெடி இந்த பொடிக்கறி கறியில் வந்து கொழுப்பு இருக்கும், அதனால் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி குக்கரில் வேகும்போது உப்பு போட்டால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கணும். இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகே, கையில் வச்சுக்கலாம். வதங்கிட்டோன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது பாருங்கள், இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மிளகாத்தூள், மட்டன் மசாலா போடலாம். வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி. இன்னும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ மிளகாத்தூளும், வீட்டு மிளகாத்தூளும், மட்டன் மசாலா, கரம் மசாலா போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வேக வச்சு ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இருங்க, இது நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல்லு, மட்டன் மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி அப்படியே எடுத்து குக்கரில் குடிக்க தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சுண்டி நல்லா திக்காகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும், கொதிக்கணும். இப்போ இதில் வந்து தேங்காய், மிளகு, சீரகம், கசகசா, முந்திரி போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஊற்றிக்கணும் லாஸ்ட்டில். பாருங்க, இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இதை அலசி ஊற்றிக்கலாம். இருங்க, பாருங்க, நல்லா ஊற்றியாச்சு. மட்டன் பொடி குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இன்னும் நல்லா கொதிஞ்சிட்டோன்னா, தேங்காய் ஸ்மெல்லாம் போயிட்டோன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி என் மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. இருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு சிம் பண்ணிடுவேன் ஒரு 5 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா கொதி வந்து இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ சிம் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க, மட்டன் பொடிக்கறி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.